உங்க குழந்தைங்களும் பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்றாங்களா? இனி கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே இந்த ரெசிபி. பன்னீர் பீட்ரூட் ஃப்ளேவர்ல நல்லா சாஃப்ட்டா, சூப்பரான டேஸ்ட்ல புரோட்டீன் சப்பாத்தி வாங்க பார்த்துடலாம். குக்கர்ல 1/2 கப் வழியா பீட்ரூட் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சூடாறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 1/4 லிட்டர் பால்ல பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க பன்னீர் சேர்க்கிறன்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடுங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்லயே அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பீட்ரூட் பன்னீர் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நீங்க பச்சையா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். வேக வச்சு அரைச்சோம்னா நல்லா நைஸா அரையும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நைஸா க்ரீமியா அரைஞ்சிருக்கு. எப்பயும் போல சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா மாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பீட்ரூட் சப்பாத்திக்கு நல்லா காரசாரமாக ஒரு முட்டை கிரேவி செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய பெரிய சப்பாத்தியாக தான் தேய்க்க போகிறேன். எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி நல்லா மெலிசா தேய்ச்சாச்சு. தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி நல்லா மெலிசா தேய்ச்சிருந்தோம்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக சுட்டரலாம். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 சைடும் திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். பன்னீர்லாம் குழந்தைங்க அடிக்கடி சாப்பிட்ணும். ரொம்பவே சத்தானது. டைரெக்டாக பன்னீர் கொடுக்காம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. பெருசு பெருசாக சப்பாத்தி சுட்டதுனால 9 சப்பாத்தி கிடைச்சது. பன்னீர் பீட்ரூட் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.